தமிழ்நாட்டில் நாளை காலை 7 மணி முதல் வாக்குப்பதிவு தொடங்க உள்ளது. என்னடா ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போட போறேன், யாருக்கு போடலாம்னு இருக்க? யாருக்கு போறதுனே தெரியல. சரி யோசிச்சு ஓட்டு போடு. சரி, நான் போய் தூங்குறேன். நாளைக்கு யாருக்கு ஓட்டு போடலாம்? ஒரே குழப்பமாவே இருக்கு. இது என்ன ஏடிஎம்கேன்னு போட்டிருக்கு? சரி, உள்ள போய் பார்க்கலாம். அடைச்சா, இவனுங்களை நம்பி ஓட்டு போட்டா நாட்டையே அடமானம் வச்சிருவானு போல இருக்கே. சரி, டிவி கேக்குள்ளேயாவது போய் பார்க்கலாம். என்ன கருமண்டா இது! தலைவனுக்கு இருக்க வேண்டிய தலைமை பண்பும் இல்ல, தொண்டனுக்கு இருக்க வேண்டிய ஒழுக்கமும் இல்ல. ஆக மொத்தத்துல இது கட்சியே இல்ல. டிஎம்கே டோர் இருக்கு. சரி. கோவை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டி உள்ளது தடாகம் பள்ளத்தாக்கு. கனிம வளங்கள் கொட்டி கிடக்கும் இப்பகுதியில் முறையான அனுமதியின்றி 100க்கும் மேற்பட்ட செங்கல் சூளைகள் இயங்கி வருகின்றன. இதற்காக அரசு புறம்போக்கு மற்றும் பட்டா நிலங்களில் 150 அடி வரை மணல் அள்ளப்பட்டதால் யானைகளின் வழித்தடங்கள், மேய்ச்சல் நிலங்கள் மற்றும் ஓடைகள் அழிக்கப்பட்டன. ஞானசேகரன் தொடர் குற்றவாளி, அவருக்கு கருணை காட்டக்கூடாது என்று அரச தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. அம்மாவையும் சகோதரியையும் பார்த்துக் கொள்ள வேண்டுமெனவும் குறைந்தபட்ச தண்டனை வழங்க வேண்டுமெனவும் ஞானசேகரன் தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. முடக்கப்பட்ட வங்கிக் கணக்குகளை விடுவிக்க வேண்டுமென்று ஞானசேகரன் தரப்பில் கோரப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குற்றவாளி ஞானசேகரனுக்கான தண்டனை விபரம் ஜூன் 2ஆம் தேதி வழங்கப்படும் என்று நீதிபதி ராஜலட்சுமி தெரிவித்துள்ளார். இது பிரபாகரன் பிள்ளைகளின் யுகராஜா. போல